தோல்வியில பூமால பூமால கலந்ததிங்க யாரால காமனாம் தேரால ஓ மைனா மைனா இது உண்மைதானா அந்த சொர்க்கம் எல்லாம் உன் கையில் தானா வெற்றி கட்டுதே நெஞ்சமே நெஞ்சமே தோல் மேல பூமால பூமால கலந்ததின்று யாரால காமனாம் தேரால பூவுக்கு வாசனை யார் இங்கு தந்தது நேசங்கள் என்பது நெஞ்சோடு உள்ளது என் பெண்மை இங்குதான் பூச்சூடிக் கொண்டது என் கோயில் இங்குதான் தீபங்கள் கண்டது பொன்னெஞ்சி வாழவே ஒரு ஜென்மம் வாங்கினேன் பொன் மூச்சு தானடி நான் இன்னும் வாழ்கிறேன் விழுந்ததும் நல்லதே காதமாயுள்ளதே கலந்ததின்றி யாரால காமனம் தேரால அந்த சொர்க்கம் எல்லாம் உன் கையில் தானா தோல்வியில தோல்வியில பூமால பூமால ஹலோ எஃப்எம் தமிழரின் பேச்சு தமிழகத்தின் மூச்சு. பிசினஸ் ஒண்ணு ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே ஏதாச்சும் ஒரு ஐடியா ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? ஒரு ஹோட்டல் ஒண்ணு ஆரம்பிக்கணும், இல்ல அப்படின்னா அந்த ஒரு டீ கடை ஒண்ணு ஆரம்பிக்கணும், இல்ல அப்படின்னா இந்த பிசினஸ் இந்த விஷயத்துல வந்து எனக்கு கொஞ்சம் விஷயங்கள் தெரியும், ஸோ அதை வச்சு நான் எப்படியாச்சும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன்பா அப்படின்னு ஒரு ஐடியா ஒண்ணு வச்சிருப்போம் இல்லைங்களா? ஆர்ஜேஸ்னோ கூட ஹலோ எஃப்எம் 106.4ல அஞ்சரை பெட்டி கேட்டுக்கிட்டே இணைஞ்சிருக்கிறீங்க. ஸோ நீங்க என்ன தொழில் தொடங்க ஆசைப்படுறீங்க, அதெல்லாம் உங்களுடைய ஐடியாஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு நீங்க கால் பண்ணி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக சந்திரசேகர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்க சந்திரசேகர், சொல்லுங்க. ஸோ உங்களோட எண்ணங்கள் கருத்துக்கள் என்ன, என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு, லைட்டா மேலோட சொல்லுங்க. ஆமா, எனக்கு வந்து மெஸ் வைக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசை. சூப்பர். ஆமா, ஏன்னா பசி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பொதுவான ஒரு விஷயம் தான். பாத்தீங்கன்னா அது தரமான ஆரோக்கியமான உணவுகள், குறிப்பிட்டு இயற்கை வேளாண்மையில விளைந்த பொருட்கள் அப்படிங்கறத வச்சுதான் அந்த சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களுக்கு கொடுத்து அவங்க வயிற்று பசி அப்படிங்கறத போக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த மெஸ் அப்படிங்கறத ஆரம்பிச்சு ஏழை எளிய மக்களுக்கு குறைவான காசு வாங்கிட்டு நிறைவா சாப்பாடு போட்டு உங்க பசி ஆசனம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கனவா இருக்கு. என்னுடைய சில ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொழில ஈடுபட்டிருக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. சொல்லும்போது எவ்வளவு தெய்வீகமான ஒரு தொழிலா இருக்கு, நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் இது சில பேர் ஈடுபட்டிருக்காங்க.